பல் துலக்கினதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்க கூடாதாம். பல் டாக்டர் சொன்ன முக்கிய தகவல் குறிச்சு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் நமது வேலை பல் துலக்குவதுதான். நமக்கு ஏற்றார் போன்ற டூத் பேஸ்ட் உபயோகிப்போம். பின்னர் வாய் கொப்பளித்து விட்டு முகம் கழுவிய பின்னர் அதற்கடுத்த வேலைகளை பார்க்க செல்வோம். இதுதான் நாம் ஒவ்வொருவரும் செய்யும் அன்றாட வேலைகளில் முதல் வேலை. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பல் துலக்கி முடிப்பதில் தான் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது. ஏனென்றால் பல் துலக்கினதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்க கூடாது என பல் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஏன் என்ற காரணத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாம் தேர்ந்தெடுக்கும் டூத்பேஸ்டில் இருக்கும் புளூரைடு ஆனது ஈறுகளை செம்மைப்படுத்துவதற்கு போதுமான நேரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இது சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையா இல்லையா என்பது குறித்து பார்க்கலாம். பல் துலக்கிய பிறகு வாய் கொப்பளிக்கும் போது வாயில் இருக்கும் புளூரைடு தண்ணீரோடு வெளியேறி அதனுடைய வேலையை செய்வதற்கான வாய்ப்பை நாம் தருவதில்லை. அதனால் புளூரைடு என்பது பற்களில் ரொம்ப நேரம் இருந்தால் மட்டுமே பற்களை சுத்தம் செய்ய ஏதுவாக இருக்கும். எனவே பற்களை துலக்கிய பிறகு வாயில் இருக்கும் அதிகப்படியான டூத்பேஸ்டை மட்டும் உமிழ்ந்துவிட்டு குடிநீர் குடிப்பதற்கு முன் 20 முதல் 30 நிமிடங்கள் வெயிட் செய்ய வேண்டும் என பல் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். முதலில் இந்த புளூரைடு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யும் அமிலத்தில் இருந்த ஈறுகளை பாதுகாக்கும் ஒரு தாதுவாகும். இதுவே நம் பல் சொத்தை விழாமல் நம்மை பாதுகாக்கிறது. அது மட்டுமின்றி பல் சொத்தை குறைக்கவும் பிளேக் பதிவிலிருந்து பாதுகாப்பிற்கும் இந்த புளூரைடு அவசியமாகிறது. ஈறுகளோடு கனெக்ஷன் ஏற்படும் போது அது புளூரைடைட் என்று ஒரு தாதுவை உருவாக்கி அமில சேதத்திற்கு எதிராக பாதுகாப்பு வழங்குகிறது. இது போதாதென்று கால்சியம் மற்றும் பாஸ்பேட் ஆகியவற்றை ஊக்குவித்து பற்களில் புதிய மேற்பரப்பு உருவாவதற்கும் அது உதவுகிறது என்றே சொல்லலாம். அதே சமயத்தில் ஆரோக்கியமான சிறப்புக்கான முக்கிய மூலக்கூறுவான வாய்வழி சுகாதார குறிப்புகள் என்னவென்று பார்க்கலாம். மென்மையான நார்கள் கொண்டு டூத் பிரஷை பயன்படுத்தி பற்களை ஒரு நாளைக்கு 2 முறை துலக்க வேண்டும். பல் துலக்கும் போது வட்டமான முறையில் மேலும் கீழுமாக துலக்க வேண்டும். எனவே கூடுமான வரையில் நீண்ட நேரம் பல் துலக்குவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று உடனடியாக வாயில் கொப்பளிக்காமல் இருந்தால் மிகவும் நல்லது. பற்சிதைவை தடுத்து பற்களை வலுப்படுத்தும் வேலையை இந்த புளூரைடு செய்கிறது. இது மட்டுமின்றி ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு பணியையும் இது செய்கிறது. இதனை குறைந்த அளவு புளூரைடாக எடுத்துக்கொண்டு பற்பசையை குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டுமின்றி பற்கள் முளைக்க தொடங்கியவுடன் பல் துலக்க வழங்குவது சிறந்தது. அப்படி பயன்படுத்தும் போது வாயில் முடுங்கி விடாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள் உபயோகிக்கும் பற்பசையில் 1000 ppm அளவுக்கு மிகாமலும் சிறுவர்களுக்கான பற்பசையில் 500 ppm அளவுக்கு மிகாமலும் புளூரைடு இருந்தால் நல்லது. இது போன்று குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்ற காரணத்தினால் கலர்களாக கொண்ட பேஸ்டை வாங்குவதை தவிர்த்து வெண்மை நிறத்திலான பேஸ்டை உபயோகிக்கலாம். எனவே அன்றாடம் பல் துலக்கும் போது மேலே சொன்ன விஷயங்களை செய்து வந்தால் நன்மை பயக்கும்.